ஒரே நாடு, ஒரே எஜுகேஷன், ஒரே 24 மணி நேரம். ஆனா எப்படி ஒருத்த மட்டும் ரிச் ஆயிட்டே இருக்கான்? இதுதான் மைண்ட் செட். அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர். இந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அவங்களே தவிர்க்கவே முடியாது. ஐயோ பணம் வந்துருச்சா, பணத்தை சேஃபா வச்சுக்கப்பா, எதுல இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத, பணத்தை இந்த ரிஸ்க் எடுத்துறாத, இந்த பிசினஸும் ஓபன் பண்ணிடாத, அது சேஃபா பேங்க்ல பூட்டி வைப்பா. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? இதுல இன்னொருத்தர் இருக்கா, தம்பி இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் தான் அதிகமா போதான், அதுல வேணா இன்வெஸ்ட் பண்ண நல்ல ப்ராஃபிட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பி பண்ணா. ரிச் பீப்புளோட மைண்ட் செட்ல இந்த 4 பேர் வரதான் செய்வாங்க, பட் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணா பணம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி படிக்க ஆரம்பிப்பாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய அமௌண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை பத்தி நல்லா டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அவங்க பணத்தை சேவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க, அந்த பணத்தை எப்படி நம்மளுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட்.